ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறேங்க. நேற்று வந்து மீன் குழம்பு வச்சது கொஞ்சம் இருக்குது, அதனால் சிம்பிளாக கேரட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் ரைஸுக்கு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மசாலா போடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவுக்கு காரத்தூள், இது பிரியாணி மசாலா, இது கரம் மசாலா, இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தண்ணி சூடு ஏறிடுது. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் நேற்று நான் அடுப்பில் சமைச்சது பிடிச்சதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த மாதிரி வெறும் அடுப்பில் வச்சு சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இடம் இல்லாதவங்க மாடியில், நம்ம மாடியில் சமைக்கிறதுக்கு என்ன யாருக்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும்? மாடியில் கூட வச்சு சமைக்கலாம் ஒரு நாளைக்கு. கேரட் ரைஸுக்கு வானல் வச்சு நல்லா வானல் காஞ்சிடுது. இப்போ வந்து இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கேரட் ரைஸுக்கு வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு எல்லாம் இந்த 3 மசாலாவும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 2 பேருக்கு தான் செய்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அந்த மாதிரி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் கேரட் ரைஸுக்கு. அது ஒரு மாதிரி ரொம்ப வெறும் கேரட்டு வெங்காயம் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த மசாலாலாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா அலசி நாளே எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒர்க்கிங் டேவில் காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நம்ம வந்து எடுத்து டக்குன்னு அப்படியே போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் இருந்ததுன்னா நல்லா அலசி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில். புதினா இலை அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம வேணுன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். அந்த டைமில் போயிட்டு அலசின்னு இல்லாமல் அந்த மாதிரி சண்டேவில் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நேற்று வந்து நான் சமையல் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுட்டேன். அடுப்பில் உட்காந்துனே சமைச்சேன்னா பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு டப்பாவில். எண்ணெய் நல்லா காஞ்சிது. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயமும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எண்ணெயிலே மசாலா போட்டு அது லைட்டாக ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து திருவி வச்ச கேரட்டையும் அதிலே போட்டுக்கலாம். இந்த கேரட் வதங்குறது மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வாரம் ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு கேரட் ரைஸு, மண்டே, டியூஸ்டே நாளைக்கு ஒரு வெரைட்டி ரைஸு, வெனஸ்டே, அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸு ரெசிபி தான் நம்ம வீட்டில். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ வந்து இதை அப்படியே ஆறட்டும். சாதம் வடித்து இதில் போட்டு கிளறிக்கலாம். இப்போ கேரட் ரைஸுக்கு முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம். முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா பொடியாக. அந்த சாப்பில் தாங்க போட்டு நான் இப்போலாம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. நல்லா பொடியாக வருதுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது நல்லா. இதில் வந்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 1 போட்டுக்கிறேன் காரத்துக்கு. பொடியாக கட் பண்ண வெங்காயமும் அதிலே போட்டுக்கலாம். இந்த முட்டை ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா இது வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சிட்டு நான் வந்து ஒரு சின்னதாக தாங்க இன்றைக்கி ஆம்லெட் ஊற்றுறேன். குட்டி குட்டியாக தான், அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம். சாதத்துக்கு மீன் குழம்பு, லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் ரைஸு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து மீன் குழம்பு தாங்க. மீன் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு கேரட் ரைஸுக்கும் ஆம்லேட், முட்டை ஆம்லேட் போட்டாச்சு. இப்போ வந்து லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளைமேட் மாறிடுது இல்லையா, மழை வந்தது, ஒரு 2 நாளாக ஒரு மாதிரியா இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி ஜூஸ் போடலைங்க, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ஜூஸ் போடலை இன்றைக்கி. நம்ம வீட்டில் வந்து இந்த வாரம் வந்து வெரைட்டி ரைஸ் வாரம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் தான். இப்போ லஞ்சு பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.